ಜನನಿ ನ್ಯೂಸ್ ಚಾನೆಲ್ಗೆ ಲೈಕ್ ಮಾಡಿ, ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ, ಶೇರ್ ಮಾಡುವ ಮೂಲಕ ನಮ್ಮ ಚಾನೆಲ್ಗೆ ಸಹಕರಿಸಿ. ಹೆಚ್ಚಿನ ಮಾಹಿತಿಗಾಗಿ ಸಂಪರ್ಕಿಸಿ ಹರಿಚಿನ್. பிரச்சனை தானே, அதனால அம்பேத்கர் பவன் கட்டணும், பிரச்சனை நம்ம கட்டணும். நானும் அந்த கால்ஃப் கமிட்டிகிட்ட பேச போகிறேன், பேசி அவங்களை ரிக்வெஸ்ட் பண்ண போகிறேன் என்று தெரிவித்து கொண்டு அம்பேத்கர் பவனை யாரும் கட்டுப்பாடு யாரும் சொல்ல இது வந்து எம்எல் மூடிட்டாங்க. 2001 BGML க்ளோஸ் ಮಾಡಿಬಿಟ್ರು ಕಂಪನಿ. ಅದಾದಮೇಲೆ 180/2001 ಕೇಸ್ வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் நடித்தா ಇದೆ. 180/2001 வந்து கேஸ் வந்து நடந்துருக்குது எங்கள் ஹைகோர்ட்டில். அந்த கேஸினுடைய சாராம்சம் என்னன்னு சொன்னால், மூவபிள் இம்மூவபிள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஒரு வீடு ரினோவேஷன் பண்ண கூட அதிகாரம் கிடையாது. ஒரு வீடு அலாட்மெண்ட் பண்ணுறதுக்கு கூட யாருக்கும் பிஜிஎம்எல்க்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா வணக்கம், நான் உங்கள் அன்பரசன். இந்த கடந்த ஒரு வாரமாக அந்த அம்பேத்கர் பவனை பற்றி ஒரே யூடியூபு ப்ளஸ் ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டு பூஜைலாம் ஆச்சு இதெல்லாம் பார்த்துன்னு இல்லை. அவங்க கருத்தை சொல்லும் போது நான் என்னுடைய கருத்தையும் என்னுடைய இந்த விளக்கத்தையும் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் இன்றைக்கி பேசுகிறேன். I am not perfect, I am not intelligent, but I am not fake. I am not perfect, I am not intelligent, but I am not fake. எதுக்காக இதை சொல்கிறேன்னு சொன்னால், பிஜிஎம்எல் அப்படின்னு சொல்லும்போது ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பிஜிஎம்எல் வந்து 2001 பிஜிஎம்எல் மூடிட்டாங்க. 2001 பிஜிஎம்எல் க்ளோஸ் ಮಾಡಿಬಿಟ್ರು. ஏன்னா கேஸ்க்கு இருந்தனால ஒரு ஏக்கர் லேண்டு கூட யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இதுதான் உண்மை. தெரியாத யாரும் பேசுகிறாங்க. இந்த கேஸு 25 வருஷமாக நடந்துனுக்குது. இப்போ வந்து 12,000 ஏக்கர் லேண்டில் வந்து 8,000 ஆர்டிசிசி பார்த்தோம்னா 7,500 ஏக்கர் இருக்குது. காம்சமுத்திர ஓபியில் வந்து 4,800 ஏக்கர் இருக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா பாதி இல்லை. அது சர்வே பண்ணால் தான் சில டீட்டெயில்ஸ்கெல்லாம் கிடைக்கும். இப்போ இந்த அம்பேத்கர் பவனை பற்றி, அம்பேத்கர் பவன் சயின்ஸ் பார்க் நானும் வருது அந்த பெல்ட்டில் வர்றதை வந்து யாரும் வேணான்னு சொன்னேன். சும்மா வந்து கட்டக்கூடாது யாருன்னா சொன்னால் நான் கட்டக்கூடாது அம்பேத்கர் பவனை யாருமே சொல்ல. கட்டு பிரச்சனை இல்லாத இடத்துல கட்டுன்னு தான் சொன்னது. நோயல் பேசுறது கூட நான் கேட்டேன். நோயல் நான் சொன்னேன் பெம்மல்ல கட்டினாங்க, இன்னொருத்தரும் பெம்மல்ல கட்டுன்னு சொன்னேன். ஏன் பெம்மல்ல கட்டுன்ட்டு நானும் ஆகட்டும் ரங்கநாத் ஆகட்டும் எல்லாருமே போராட்டம் பண்ணுமே. தாசில்தார் ஆஃபீஸ்கிட்ட சுஜாதா தாசில்தாராக இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணோம். என்னான்னு பெம்மல்ல வந்து இடம் சாங்ஷன் ஆச்சு, ஏன் ஒதுக்குனேன்னு குத்து மெமரான ஊற்றாங்க. அதோடு அந்த கதை முடிச்சு. நம்மளுடைய வேலையை அதுதான். சிலர் வேலை போராட்டம் பண்ண விட்டுருணும், அந்த மாதிரி விட்டாச்சு. ஆனால் இந்த இடம் கேடிபி லேண்டு கொடுத்து நிற்போம். பெம்மல் கிட்ட லேண்டை வந்து இமெயில் ஐடென்டிஃபை பண்ணி கேடிபி கொடுத்ததுனால இப்போ வந்து பிஜிஎம்எல் கிட்ட போயாச்சு. எங்கள் ஸ்மார்ட் பவன் கிடையாது. அந்த ஸ்மார்ட் பவன் வந்து முழுக்க 150 ஏக்கர் கால்ஃப் கிரவுண்டு வந்து 1885 இருந்து காடுறாங்க. வேர்ல்டுலேயே 5th பிளேஸ்க்கு தான் கால்ஃப் கிரவுண்ட் கேஜிஎஃப்ல. இதெல்லாம் சிலர் தெரியாது. வேர்ல்டுலேயே 5th பிளேஸு. இப்போ ஒரு சொன்னாங்க பணக்காரன் ஆட்டோன்னு. பணக்காரன் கால்ஃப் அந்த காலத்தில் ஆடும்போது லைன்காரன் நம்ம எப்படி தான் ஆடணும், கால்ஃபு பந்துக்குது பாரு, பந்து 3 குழி வெட்டி உச்சி விட்டு நிற்போம். அதுதான் கால்ஃபு. அந்த காலத்தில் வெள்ளக்காரன் கெட்ஸ் ஆடணும், நம்ம கட்டப்பட்டு ஆடணும். இனி வேர்ல்டுல அவனை கட்டப்படணும். இதெல்லாம் விலகம் கொடுக்குறேன். யாரும் வந்து கால்ஃபை வந்து யாரும் வந்து அம்பேத்கர் பவன் கட்டக்கூடாது யாரும் சொல்ல. நானும் பிடபிள்யூ இன்ஜினியர் ரிக்வெஸ்ட் பண்ணேன். சார் எதனா அம்பேத்கர் கட்டும்போது அந்த செக்ஷன் ஏதோ 1, 2, 3 ஏதோ பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அது எதனா போகிற மாதிரி தான் கட்டி கொடுங்கன்னு அவர் கடிதம் அனுப்பிக்கிறார். அவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி யாருக்கு கால்ஃபுக்கு அம்பேத்கர் பவன் கட்டுறதுக்கு நான் உனக்கு ரிக்வெஸ்ட். வணக்கம், நான் உங்கள் அன்பரசன். இந்த கடந்த ஒரு வாரமாக அந்த அம்பேத்கர் பவனை பற்றி ஒரே யூடியூபு ப்ளஸ் ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டு பூஜைலாம் ஆச்சு இதெல்லாம் பார்த்துன்னு இல்லை. அவங்க கருத்தை சொல்லும் போது நான் என்னுடைய கருத்தையும் என்னுடைய இந்த விளக்கத்தையும் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் இன்றைக்கி பேசுகிறேன். I am not perfect, I am not intelligent, but I am not fake. I am not perfect, I am not intelligent, but I am not fake. எதுக்காக இதை சொல்கிறேன்னு சொன்னால், பிஜிஎம்எல் அப்படின்னு சொல்லும்போது ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பிஜிஎம்எல் வந்து 2001 பிஜிஎம்எல் மூடிட்டாங்க. 2001 பிஜிஎம்எல் க்ளோஸ் ಮಾಡಿಬಿಟ್ರು ಕಂಪನಿ. ಅದಾದಮೇಲೆ 180/2001 கேஸ் வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் நடித்தா ಇದೆ. 180/2001 வந்து கேஸ் வந்து நடந்துருக்குது எங்கள் ஹைகோர்ட்டில். அந்த கேஸினுடைய சாராம்சம் என்னன்னு சொன்னால், மூவபிள் இம்மூவபிள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஒரு வீடு ரினோவேஷன் பண்ண கூட அதிகாரம் கிடையாது. ஒரு வீடு அலாட்மெண்ட் பண்ணுறதுக்கு கூட யாருக்கும் பிஜிஎம்எல்க்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா கேஸ்க்கு இருந்தனால ஒரு ஏக்கர் லேண்டு கூட யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இதுதான் உண்மை. தெரியாத யாரும் பேசுகிறாங்க. இந்த கேஸு 25 வருஷமாக நடந்துனுக்குது.
இப்போ வந்து 12,000 ஏக்கர் லேண்டில் வந்து 8,000 ஆர்டிசிசி பார்த்தோம்னா 7,500 ஏக்கர் இருக்குது. காம்சமுத்திர ஓபியில் வந்து 4,800 ஏக்கர் இருக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா பாதி இல்லை. அது சர்வே பண்ணால் தான் சில டீட்டெயில்ஸ்கெல்லாம் கிடைக்கும். இப்போ இந்த அம்பேத்கர் பவனை பற்றி அம்பேத்கர் பவன் சயின்ஸ் பார்க் நானும் வருது அந்த பெல்ட்டில் வர்றதை வந்து யாரும் வேணான்னு சொன்னேன். சும்மா வந்து கட்டக்கூடாது யாருன்னா சொன்னாங்க கட்டக்கூடாது அம்பேத்கர் பவனை யாருமே சொல்ல. கட்டு பிரச்சனை இல்லாத இடத்துல கட்டுன்னு தான் சொன்னது. நோயல் பேசுன்னு கூட நான் கேட்டேன். நோயல்னா சொன்னாங்க பெம்மல்ல கட்டினாங்க. இன்னொருத்தரும் பெம்மல்ல கட்டுன்னு சொன்னார். ஏன் பெம்மல்ல கட்டுன்ட்டு நானும் ஆகட்டும் ரங்கநாத் ஆகட்டும் எல்லாருமே போராட்டம் பண்ணுமே தாசில்தார் ஆஃபீஸ்கிட்ட சுஜாதா தாசில்தாராக இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணோம். என்னான்னு பெம்மல்ல வந்து இடம் சாங்ஷன் ஆச்சு ஏன் ஒதுக்குனேன்னு குத்து மெமரான ஊற்றாங்க. அதோட அந்த கதை முடிச்சு. நம்மளுடைய வேலையை அதுதான். சிலர் வேலை போராட்டம் பண்ண விட்டுருணும். அந்த மாதிரி விட்டாச்சு. ஆனால் இந்த இடம் கேடிபி லேண்டு கொடுத்து நிற்போம். பெம்மல் கிட்ட லேண்டு வந்து இமெயில் ஐடென்டிஃபை பண்ணி கேடிபி கொடுத்ததுனால இப்போ வந்து பிஜிஎம்எல் கிட்ட போயாச்சு. எங்கள் ஸ்மார்ட் பவன் கிடையாது. அந்த ஸ்மார்ட் பவன் வந்து முழுக்க 150 ஏக்கர் கால்ஃப் ஃப்ரெண்டு வந்து 1885 வந்து காடுறாங்க. வேர்ல்டுலேயே 5th பிளேஸ்க்கு தான் கால்ஃப் ஃப்ரெண்ட் கேஜிஎஃப்ல. இதெல்லாம் சிலர் தெரியாது. வேர்ல்டுலேயே 5th பிளேஸு. இப்போ ஒரு சொன்னாங்க பணக்காரன் ஆட்டோன்னு. பணக்காரன் கால்ஃப் அந்த காலத்தில் ஆடும்போது லைன்காரன் நம்ம எப்படி தான் ஆடணும் கால்ஃபு பந்துக்குது பாரு பந்து 3 குழி வெட்டி விட்டு நிற்போம். அதுதான் கால்ஃபு. அந்த காலத்தில் வெள்ளக்காரன் கெட்ஸ் ஆடணும். நம்ம கட்டப்பட்டு ஆடணும். இனி வேர்ல்டுல எவனை கட்டப்படும். இதெல்லாம் விலகம் கொடுத்துறேன். யாரும் வந்து கால்ஃபை வந்து யாரும் வந்து அம்பேத்கர் பவன் கட்டக்கூடாது யாரும் சொல்ல. நானும் பிடபிள்யூ இன்ஜினியர் ரிக்வஸ்ட் பண்ணேன். சார் எதனா அம்பேத்கர் கட்டும்போது அந்த செக்ஷன் ஏதோ 1, 2, 3 ஏதோ பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அது எதனா போகிற மாதிரி தான் கட்டி கொடுங்கன்னு அவர் கடிதம் நினைக்கிறார். அவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி யாருக்கு கால்ஃபுக்கு அம்பேத்கர் பவன் கட்டுறதுக்கு நம்ம ரிக்வஸ்ட் பண்ணுறோம். இதை வந்து ஒரு அரசியல் பண்ணிக்கினேன். இதை பூகாங்கமாக வெடிக்கக்கூடாது. இது பாரு இது என்ன சொல்லுது பாருங்க. நீடி எம்ப்ளாய்க்கு நீடி எம்ப்ளாய்க்கு லேண்டு கொடுக்கணும். இது வரைக்கும் லேண்டு கொடுக்கல. இப்போ பார்ட்டாக லேண்டு கொடுத்துருந்தா தொழிலாளிக்கோ எங்களுடைய நிலைமை என்ன வேலை பண்ணுமே. அப்போ எங்களுக்கு யார் லேண்டு வாங்கி தருது? ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணிக்கிறது. இது லேண்டு கொடுங்கன்னு இது வரைக்கும் 1 இன்ச்சு லேண்டு கொடுக்கல. இது டெல்லியிலேருந்து வந்து காப்பி க்ளோசர் ஆகும்போது இங்கே அதுதான் லேண்டு கொடுங்கன்னு. இதை நானும் ஃபைட் பண்ணி தாங்கிறேன். யாராவது லெட்டர் போகணும் என்னென்ன பண்ணணும்னு ஃபைட் பண்ணுகிறேன். ஆக்சுவலாக வந்து 5 கேஸ்க்கு இது ஹைகோர்ட்டில். இது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 180/2001 கேஸ் இருக்கும்போது யாரும் பேசவும் கூடாது. யாரும் வந்து இடத்த ஒதுக்குறது தப்பு. இன்னொன்று டாக்டர் சம்பத்குமார் அவர் வந்து ஒன்றும் தப்பு பண்ணல. அவர் டாக்டர் சம்பத்குமார் அவர் அண்ணன் என்னன்றாருன்னா நான் கூட அவர்கிட்ட பேசினேன். இல்லைப்பா எதனா கொஞ்சம் போகிறதுனா கூட அப்படி போட்டோம்பா ஃபுல்லாக போனால் எங்களுக்கு பேஜாருப்பா அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன் ஆனால் ஏதோ கொஞ்சம் போகிற மாதிரி தாங்கன்னு. அது என்ன பண்ணேன்னா அண்ணங்கிட்ட பேசணும் உட்காந்து டாக்டர்கிட்ட உட்காந்து நான் என்ன சொல்கிறேன் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அவன் பேச ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுது. அண்ணா டாக்டர் சம்பத்குமார் உட்காந்து பேசினா ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. இதை ஒரு இஷ்யூமாக பண்ணிக்கினேன். இதை மூச்சு பிடிக்க பேசினா என்ன நியாயம் இது? அம்பேத்கர் பவன் கட்டவான நேரம் சொல்ல. அம்பேத்கர் பவன் கட்டவான நேரம் சொல்ல. லிட்டிகேஷன் இல்லாத இடத்துல தான் கட்டணும்னு சொன்னது. இப்போ இங்கே வந்துட்டாங்க. இப்போ இங்கே கட்டணும்னு சொன்னால் யாரை சரி பண்ணணும்? மேனேஜ்மெண்ட்டு பேசணுமா? கால்ஃப் கிளப் கமிட்டியில் பேசணும். பேசி அவங்களுக்கு விளக்கம் சொல்லணும். ப்ராப்ளம் சால்வ். சும்மா வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது யார் பேரும். இப்போ அவர் அண்ணன் பேரை ப்ளேம் பண்ணக்கூடாது. யாரை டாக்டர் பேரை. இன்னொருத்தர் வந்து இவர் பேசினா இப்போ தப்பு. அதனால் வந்து யாரோ சும்மா இருக்காங்க எல்லாரும் பேரும் சொல்லி விட்டாங்க. இப்போ இதனால் பிரச்சனை தானே. அதனால் அம்பேத்கர் பவன் கட்டணும். பிரச்சனையால் நம்ம கட்டணும். நானும் அந்த கால்ஃப் கமிட்டிகிட்ட பேச போகிறேன். பேசி அவங்களை ரிக்வஸ்ட் பண்ண போகிறேன் என்று தெரிவித்து கொண்டு அம்பேத்கர் பவனை யாரும் கட்டுப்பாடு யாரும் சொல்ல. இது வந்து பொய் பிரச்சாரம். நன்றி.